லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் 10ல் 7லேருந்து 8 என்ட்ரி வந்து அக்யூரேட்டாக அடிக்குங்க. நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி தேடி போகாதீங்க. இதை மாஸ்டராக ஒரு ட்ரேடர் வந்து ஒரு என்ட்ரிக்குள்ளே போகணும். இது தெரியாமல் நீங்கள் போனீங்களன்னா என்ட்ரியை போட்டுருவீங்க, எங்கேயும் எக்ஸிட் ஆகும்னு தெரியாது. ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, 4 லாட் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, கீழே இதெல்லாம் போய் ஊர் சுற்றுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் கேபிட்டலில் 50% லாஸ் பண்ணிட்டு ரொம்ப மன உளைச்சல் இருப்பீங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. க்ளோஸ் வச்சவனே நீங்கள் இந்த லோ மார்க் பண்ணிட்டு அப்படியே காத்திருந்தால் போதுங்க. அவன் 2 கேண்டிலையாவது வரட்டும், 3 கேண்டிலையாவது வரட்டும், இந்த லைனை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அடுத்தடுத்த கேண்டில் வந்து இந்த டார்கெட் அடிக்குது பாருங்க. இதை விட வேறு என்னங்க சார்ட்டு, பியூட்டிஃபுல்லான மார்க்கெட்டு. எந்த மாதிரி மார்க்கெட்டானா இருக்கட்டுங்க, உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஏன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். வெல்கம் டு TF2S. நான் உங்கள் ரவி. ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் குட். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஆகஸ்ட் 15 ஈவினிங் ஒரு 7 o'clock போல் ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது. இது சூப்பரான ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். ஏன்னா எங்களுடைய இந்த ஜேர்னி, இந்த ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தோன்னா 6-7 இயர்ஸாக வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் இருக்கிறோம். நல்லா ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக எங்களுடைய க்ரோத் வந்து எனார்மஸாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்றது அன்றைக்கி ஒரு சுருக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வெபினார் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். நாங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், ப்ராஃபிட்ஸ், P&L, இயர்லி P&F எல்லாத்தையும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ண போகிறோம். எங்களோட க்ரோத் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. டோட்டலாக ஃப்ரீ தான். ஈவினிங் தான் வச்சுருக்கோம். எந்த டைம் இருந்தாலும் இந்த ஷெடியூலை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் உங்கள் நேமை போட்டு, அப்படி இல்லையா ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உடனே பண்ணி, ஏன்னா லிமிட்டட் ஸ்லாட்ஸ்ன்றதுனால உங்கள் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அதில் எல்லாமே இருக்கும். சார், புட் ஆப்ஷனை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே சார். அதுக்காக தான் சார் ஸ்பெஷலாக இந்த வீடியோக்காக வந்திருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் அது ரீகேப் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி மார்க்கெட் வந்தோடனே கீழே வந்தோடனே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனோடனே இந்த இடத்துல ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கும். இதை தாண்டி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்தால் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், எப்படி டார்கெட் அடிக்கலான்றது சூப்பராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து டவுட் இருந்திருக்கும், ஒருவேளை ஃபாலிங் மார்க்கெட்டை நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, செல்லை எப்படி ஏர்ன் பண்ணுறது. ஏன்னா நான் தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பை செட்டப்ஸ்ன்னு. இது முழுக்க வந்து பார்த்தோன்னா செல் செட்டப்ஸ். ஓகேவா? புட் ஆப்ஷன்லையும் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும் இல்லையா? எல்லா நாளும் நமக்கு வந்து பைக் உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால பியூராக இது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, செல் செட்டப். ஓகேங்களா? நீட்டாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மார்க்கெட் வந்து ஓகேங்களா, இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறீங்க. ஓகேவா? மார்க்கெட் என்ன ஆகுது, இங்கிருந்து ஒரு நல்ல ஒரு பையிங் கொடுத்துட்டு போகுது. எப்படி ஒரு புல்லிஷ் கேண்டலா நல்லா பையிங் கொடுத்துட்டு போகுது. நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அது வந்து லைஃப் சேஞ்சிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன், இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள் ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். ஏன் இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள்? அந்த இடத்துல ட்ரையாங்கிள் எப்படி பார்த்தோம் நம்ம, அழகா இப்படி இருந்துச்சுங்களா? இது ட்ரையாங்கிள் சார். இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள் என்ன சார்? இன்வெர்ஸ்னா என்ன சார்? அப்படியே தலைகீழ எப்படி இருக்கும்? தலைகீழன்னா இது வந்து அப்படியே மேலே போயிடும்ல, இப்படி இப்படி, புரியுதுங்களா? அப்படியே தலைகீழ, அவ்வளோதான் இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள். சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷு, அடுத்து வந்து ஒரு பேரிஷ். உங்களுக்கு சும்மா ரஃபாக வரைகிறேன், நான் பிபிடி வச்சுருக்கேன், அதை ஷோ பண்ணால் உங்களுக்கு சூப்பராக புரியும். நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக டைரெக்டாக கான்செப்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ன்றதுக்காக நான் இப்படி பாட்டுறேன். சரி, ஓகே, ரைட், ஓகே சார். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியாவே இந்த லைனு தான் சார். இங்கே தான் சார், இவன் தான் சார் நமக்கு மெயின். இந்த லைன் கிட்ட வந்தால் தான் சார் நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்க போகிறோம். அது வரைக்கும் நமக்கு எந்த ஒரு வேலையும்
மார்க்கெட்டில் கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. மேலே வரான். இந்த இடத்துல வரும்போது we have to be very careful. இந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். ஏன்னா இந்த லைனு, இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட தயவுசெய்து விக்கிலலாம் லைன் போடாதீங்க. கரெக்டாக இது ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்தால் அந்த க்ளோஸ் மேலே ஒரு லைனை போடுங்க. எல்லோ கலரில் உங்களுக்கு புரியுறதுக்காக வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த க்ளோஸ் இந்த விக்கு மேலே போடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் வீடியோஸில் நான் சில பேருக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு, பிரேக் அவுட் ஆகும்போதா விக்கா பாடி அப்படின்னு. அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். கரெக்டாக இந்த க்ளோஸ் மேலே, இது ரஃபாக தான் நான் உங்களுக்கு வரைகிறேன், பிபிடியில் தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிடணும். எதுக்கு? பை பண்ணவா? நோ, செல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும். இப்போ இதை தாண்டி இந்த புல்லிஷோட ஓப்பன் தானே இது. கேண்டில்ஸை பற்றி தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, டச் பண்ணிங்கன்னா பேசிக் வீடியோஸ் எல்லாம் வரும். புல்லிஷ்க்கு எங்கே ஓப்பன் இருக்கும், பேரிஷ்க்கு எங்கே ஓப்பன் இருக்கும், க்ளோஸ் இருக்கும்ன்றது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு குயிக்காக ஒரு 2 செகண்டில் சொல்ல பாருங்க. புல்லிஷ் கேண்டல்னா இது ஓப்பன், இது க்ளோஸ். பேரிஷ்னா எங்கே இருக்கும்? இங்கே மேலே ஓப்பன் இருக்கும், இது க்ளோஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இதை தாண்டி ஒரு பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சேன்னா நீங்கள் அக்ரெசிவாக என்ட்ரி போயிடலாம். சார் ஒரே கேண்டில் அப்படியே வந்து க்ளோஸ் வைக்கணுமா? நோ, 3 கேண்டலாக கூட வந்து க்ளோஸ் வைக்கலாம். இங்கே பக்கத்தில் 6ன்னு போடுறேன் பாருங்க. 6ன்னு போடுறதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று இப்படி க்ளோஸ் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி பேரிஷாக வந்து கூட க்ளோஸ் வைக்கலாம். வச்சாலும் நீங்கள் என்ட்ரி போயிடலாம். டார்கெட் எங்கே வரைக்கும் சார் பிடிக்கிறது? இது வரைக்கும் பிடிக்கிறது. இதுதான் உங்களுக்கு டார்கெட். இது வந்து அடிக்குங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் 10ல் 7லேருந்து 8 என்ட்ரி வந்து அக்யூரேட்டாக அடிக்குங்க. நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி தேடி போகாதீங்க. இதை மாஸ்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருந்தீங்களன்னா நோட்டு பெண்ணு எடுத்துக்கின்னு கிட்டத்தட்ட 60 நாள் சார்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குதுன்னு. ஓகேங்களா? இங்கே என்ட்ரி போடுறீங்க, அழகாக இதை டார்கெட் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து இங்கே நீங்கள் 1:2 தான் பிடிக்கணும். 1:2 ஒருவேளை இந்த இடத்துல வருதுன்னா தயவுசெய்து இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இந்த ஏரியா வரும்போது உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதோ அவ்வளோ ப்ராஃபிட் எடுங்க. சில நேரத்தில் 1:2 அதிகமாக கிடைக்கலாம், சில நேரத்தில் 1:2 கொஞ்சம் கம்மியாக கிடைக்கலாம். பரவாயில்ல, இந்த இடத்துல புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு அக்யூரேசி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இப்போது ஆல்மோஸ்ட் இதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பிபிடியில் சொன்னால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு புரியும் பாருங்கள். பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா கிளியராக இருக்குது பாருங்கள். முன்னாடி பை, உங்களுக்கு பக்கத்திலே பையை வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து செல் செட்டப். ஓகேவா? செல் செட்டப். இது நீங்கள் ப்ரீவியஸாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வந்து பை செட்டப். போட்டு கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இங்கே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் முன்னாடி நான் காமிச்சது இப்படி இருந்திருக்கும். எப்படி? இப்படி இருந்திருக்கும். இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள் இன்வெர்ஸாக தலைகீழ இருக்கும். ஓகேவா? மார்க்கெட் வந்து மேலே உங்களுக்கு சொன்னது தான், முன்னாடியே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இதை சொல்லும்போது உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி புரியும் பாருங்கள். அழகான ஒரு புல்லிஷ் இங்கேருந்து புல்லிஷாக வந்திருக்கும்ல, அது இங்கேருந்து ஒரு அழகான ஒரு புல்லிஷாக வந்திருக்கும்ல. சும்மா லைன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரியுறதுக்காக. ஓகேங்களா? அடுத்தடுத்து பவர் பாயிண்டில் உங்களுக்கு க்ளீனாக காட்டுறேன். இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு, அழகாக இருக்குது பாருங்கள். இதை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே இந்த இடத்துல அக்ரெசிவாக என்ட்ரி போயிடணுங்க. டார்கெட் எது வரைக்கும்னா இது வரைக்கும் தெளிவாக இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கணும், என்ட்ரி இங்கே போடணும், டார்கெட் இங்கே வைக்கணும். இது 3 தெரிஞ்சுனா தாங்க ஒரு ட்ரேடர் வந்து ஒரு என்ட்ரிக்குள்ளே போகணும். இது தெரியாமல் நீங்கள் போனீங்களன்னா என்ட்ரியை போட்டுருவீங்க, எங்கேயும் எக்ஸிட் ஆகும்னு தெரியாது. ஒரு 50,000 வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க, 4 லாட் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. கீழே இதெல்லாம் போய் ஊர் சுற்றுற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் கேபிட்டலில் 50% லாஸ் பண்ணிட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருப்பீங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அழகாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். 1 or 2 ட்ரேட்ஸ் போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், பரவாயில்ல வாங்கிக்கோங்க. இங்கே மார்க்கெட்டில் வந்து யாரும் 100க்கு 10 ட்ரேட்னா 10 ட்ரேட் யாராலையும் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியாதுங்க. 10 ட்ரேடில் 6ல் 7 ட்ரேட் பண்ணாலே மிகப்பெரிய விஷயங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியராக இருக்குது பாருங்கள். இது ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து இந்த ப்ளூ லைனை வந்து தாண்டி க்ளோஸ் வச்சோடனே நம்ம என்ன எதுக்கு இந்த லைன் போட்டிருக்கேன், இந்த புல்லிஷோட ஓப்பனை தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே நீங்கள் அக்ரெசிவாக என்ட்ரி போயிடலாம். டார்கெட் இது வச்சுக்கலாம். அடுத்து இது காட்டுறேன் பாருங்கள், கிளியராக புரியும் உங்களுக்கு. இன்னும் பார்த்தீங்களா? தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. அடுத்து டார்கெட் எங்கே வச்சுருக்கோம்? நம்ம இங்கே வச்சுருக்கோம். அழகாக வந்து அடிச்சிருக்குங்களா? இந்த மாதிரி தாங்க ரியல் மார்க்கெட்லேயும் இருக்கும். இது ஜஸ்ட் தியரி. ஓகேங்களா? ரியல் மார்க்கெட்லேயும் இதே கான்செப்ட் தாங்க ஒர்க் ஆகும். நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் சார்ட். இந்த 3 மாதம் சார்ட்னு உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா?
இங்கே போயிட்டு இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ண காரணம் வந்து இந்த கேண்டிலோட விக்கை தாண்டி க்ளோஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஓப்பன் புல்லிஷோட ஓப்பன் கீழே தான் இருக்கும். இவனை தாண்டி க்ளோஸ் வச்சாலே நீங்கள் அக்ரெசிவ் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல என்ட்ரி போயிடலாம். ஓகேவா? இந்த லைன் ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணி போட்டுக்கிறேன்னா, இதை தாண்டி க்ளோஸ் வச்சாலே போகும். இங்கே க்ளோஸ் வச்சாலும் போதும், இங்கே க்ளோஸ் வச்சாலும் போதும். நீங்கள் அக்ரெசிவாக உடனே என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம். இது வரைக்கும் டார்கெட்டை புக் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு காட்டுறோம் பாருங்கள். இது உங்களுக்கு பார்த்தோன்னே இப்படி தான் வந்து சார்ட்டில் இருக்கும். முன்னெல்லாம் காட்டினது டயக்ராம் அழகாக வரைஞ்சிருப்பேன். அதே மாதிரி அழகாக இருக்குமானா இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ரியல் மார்க்கெட்டில் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு ஒயிட் கலர் லைனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த ட்ரையாங்கிளை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அழகாக மார்க் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஒன்ஸ் அகைன் இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜிங்க. 10ல் 7 ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்களான்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு இன்வெர்ஸ் ட்ரையாங்கிள். இதை போய் தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கு. சார் இதை தாண்டி க்ளோஸ் வச்சா நம்ம என்ட்ரி போயிடலாமா? தயவுசெய்து போகாதீங்க, ட்ராப் ஆகி மாட்டிப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளை உடஞ்சதுக்கு காரணம் இந்த புல்லிஷ். அந்த புல்லிஷோட ஓப்பனை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாதான் நமக்கு வந்து இந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள். கரெக்டாக க்ளோஸ் வச்சோன்னே நேராக வந்து இந்த டார்கெட் அடிக்கும். ஓகேங்களா? இது தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த கிளாஸை கவனிக்கும் போது பாஸ் பண்ணி நோட்டில் இன்ஸ் எழுதி பழகுங்க. அப்படியே வெறுமனே பார்க்காதீங்க. நீங்கள் அப்படி இன்ஸ் எழுதி பண்ணிங்களன்னா உங்களுக்கு புரியறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்படி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸே பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோன்னா டக்குன்னு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இப்போ ஓகே, முன்னாடி என்னது தியரிட்டிக்கலாக எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ரியல் மார்க்கெட்டில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குமே, நிறைய புல்லிஷ் பேரிஷ் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுமே, அதுலேயும் தெளிவுபடுத்தணும் நம்ம மக்களுக்கு. அப்படின்றதுனால தான் அந்த வந்து தியரிட்டிக்கலாக நிஃப்டி சார்ட்டு 5 மினிட்டு ரீசெண்டாக நடந்த மார்க்கெட் தான். மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது. இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே செல் பண்ணுறதுக்கு ஒன்று, ஏன்னா இங்கே தான் ட்ரையாங்கிள். இதை போய் உடைக்கணும், இல்லை இதை போய் உடைக்கணும், எதுவுமே உடைக்கல. இங்கே பாருங்கள், அழகாக வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மேலே வச்சுருக்கான், க்ளோஸ் வச்சுருக்கான். இவன் க்ளோஸ் வச்சவனே நீங்கள் இந்த லோ மார்க் பண்ணிட்டு அப்படியே காத்திருந்தால் போதுங்க. அவன் 2 கேண்டிலையாவது வரட்டும், 3 கேண்டிலையாவது வரட்டும், இந்த லைனை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுட்டா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அடுத்தடுத்த கேண்டில் வந்து இந்த டார்கெட் அடிக்குது பாருங்கள். இதை விட வேறு என்னங்க ஸ்ட்ராட்டஜி வேணும்? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பண்ணலாங்க. 10ல் 6-7 ட்ரேட் பண்ணிங்களாவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டபுளாக இல்லைங்க. இன்னொரு சார்ட்டை காட்டுறோம் பாருங்கள். இந்த சார்ட்டை பாருங்கள். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஃபால் ஆகிட்டு வருது. எங்கேயுமே நமக்கு என்ட்ரி கொடுக்கல. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கேயும் என்ட்ரி தரல. இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்கள், அழகாக மேலே க்ளோஸ் வச்சுருக்கான் பாருங்கள். இந்த இடத்துல என்ட்ரி போகக்கூடாது. இந்த லைனை உடைக்கிறதுக்கு யார் முக்கிய காரணமாக இருக்காங்களோ அவங்களுடைய ஓப்பனில் ஒரு லைனை போட்டுருங்க. அதை தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது நம்ம இந்த இடத்துல தாங்க என்ட்ரி போகிறோம். டார்கெட் எங்கே வைக்கிறோம்? இதை தாண்டி நான் எப்போவுமே டார்கெட் அதிகப்படியாக வைக்க சொல்ல மாட்டேன். எவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆனாலும் நமக்கு தேவையானது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டு. அது எது வரைக்கும் போகும்ன்றது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் கன்ஃபார்ம் போகும், இதுக்கு மேலே போகிறது நமக்கு தெரியாது. அந்த ப்ராஃபிட் நமக்கு வேணாம். இது வரைக்கும் வர ப்ராஃபிட் நீங்கள் பண்ணாலே போதுமானது. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த இதில் பாருங்கள், இது ஒரு பியூட்டிஃபுல்லான சார்ட்டு, பியூட்டிஃபுல்லான மார்க்கெட்டு. எந்த மாதிரி மார்க்கெட்டானா இருக்கட்டுங்க, உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு. ஏன்னா நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அப்படியே கீழே வந்துருக்குது. இந்த ட்ரையாங்கிளை நமக்கு மேலே தாண்டி க்ளோஸ் வைக்கல. இங்கே பாருங்கள் க்ளோஸ் வச்சுருக்கான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணில் ஒத்திக்கலாங்க இந்த சார்ட்லாம். அப்படியே ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துருக்குதுங்க. இந்த ட்ரையாங்கிள் இன்வெர்ஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுருக்குதுங்க. க்ளோஸ் வச்சோன்னா இங்கே அக்ரெசிவ் பை போயிடுங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வைங்க. இதெல்லாம் பாருங்கள் 1:3 அழகாக கொடுத்துருக்குங்க. நீங்கள் இந்த இடத்துல ஒரு 2000 ரூபாய் ரிஸ்க் எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் உங்களுக்கு மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 3500 3000 கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 கிடச்சிருக்குங்க. அவ்வளோ ரிஸ்க்குக்கு அவ்வளோ பெரிய ஏரியாங்க இது. இந்த மாதிரிலாம் தயவுசெய்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ஜாக்பாட் டே. ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மார்க்கெட் மேலேருந்து ஃபால் ஆகிட்டு வருது. இங்கே வந்து பாருங்கள், நமக்கு எங்கேயுமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிஸ் கொடுக்கல. இதுவும் ஆல்ரெடி பார்த்த மார்க்கெட் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கேயுமே நமக்கு என்ட்ரிஸ் கொடுக்கல. பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் நமக்கு என்ட்ரிஸ் கொடுக்குது. என்ட்ரிஸ் கொடுத்தோடனே அதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சோடனே
மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகி நம்ம டார்கெட் வந்து அடிக்குங்க. 10ல் 7 ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ப்ராஃபிட்டபுளாக வரலாம், எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது ஃபைனல் லாஸ்ட் ஒன் மோர் சார்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உகந்த சார்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள் கன்ஃபியூஷன் டவுட் எல்லாமே இந்த சார்ட்டில் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்காகவே இந்த சார்ட்டை நான் வச்சுருக்கேன். பாருங்கள், மார்க்கெட் காலையிலேருந்து கீழே வருது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் தாண்டி மேலே வரல, இங்கே ட்ரையாங்கிள் தாண்டி மேலே வந்துருச்சு. இதுக்கு காரணமாக இருக்கிறது யார்? இவங்க 2 பேரும். மேக்ஸிமம் இவர் உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிறாரு, கூட சேர்ந்து இவரு சேர்ந்து உடைக்கிறாரு. நீங்கள் பெஸ்ட்டு இந்த 2 பேரையும் எடுத்துக்கிட்டால் ஓகே தான் எனக்கு. ஓகேவா? ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இங்கெல்லாம் பேரிஷ் வந்திருக்கு. இங்கே எங்கேயுமே நம்மளால என்ட்ரியே போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணுறது ஏரியா இந்த ஏரியாக்குங்க. ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே மார்க்கெட் என்ன நடக்குது பாருங்கள், நேராக இங்கே வந்து அடிக்கும். அவ்வளோ ஹை அக்யூரஸியான ஸ்ட்ராட்டஜிங்க. வேறு எந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்க வேண்டியதில்லை. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரேடராக நீங்கள் உருவாகிடலாம், ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த மேக்ஸிமம் எல்லா சார்ட்ஸும் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு 3 மாதம் கிட்டத்தட்ட 66 சார்ட்ஸு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. 5 மினிட்ஸ் வச்சுட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். கிளியராக 66 பேப்பர் போட்டு ஒரு ஸ்பைரல் பைண்டிங்கை போட்டு மார்க் பண்ணுங்கள். வரைஞ்சி பாருங்கள். பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக உருவாகலாம். ஒரு ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் மோர் டைம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 15th அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரீ வெபினார் இருக்குது. எல்லோரும் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி நாங்கள் என்ன மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம், ஏன்னா இன்னும் நிறைய வந்து ஹை அக்யூரசி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நாங்கள் இந்த 2 வருஷத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் கிளியர் கட்டாக நீங்கள் சொல்ல போகிறோம். இந்த ஒண்டர்ஃபுல்லான சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டோட்டலி எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு உங்கள் நேமை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அது இல்லைனா ஒரு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்கள் நேமை சொல்லி என்ரோல் பண்ணிக்கிங்க. டோட்டலாக எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ. இன்னும் மேற்கொண்டு இந்த வீடியோஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.